அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக சவுதி அரேபியாவுக்கு வர்றவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து சவுதி அரேபியாவுக்கு வரையில் எல்லாரோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, வந்து சவுதி அரேபியானாலே கடுமையான சட்டத்திட்டங்கள் உள்ள நாடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால கடுமையான சட்டத்திட்டங்கள் உள்ள நாடு, இந்த நாட்டில் வந்து திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. திருட்டு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அது எப்படி திருடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைஜீரியன்ஸ், எத்தியோப்பியன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சவுதிஸ், கருப்பு சவுதிகள், மெயினாக அவங்க தான் வந்து இந்த திருட்டு சம்பவங்களை ஏற்படுறாங்க. அதுக்காக கருப்பாக உள்ளவங்க மட்டும் தான் திருடுவாங்கன்னு சொல்லி கிடையாது, வெள்ளையாக உள்ள சவுதிஸும் திருடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படி திருடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி நேபாள்லேருந்து புதுசாக நம்ம இங்கே சவுதிக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள குறி வச்சு தான் திருடுறாங்க. இப்போ எப்படி திருடுறாங்கன்னா, இப்போ ரோட்டில் நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு போயில ஃபோனை தட்டி பறிச்சு அப்பிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிரைவர்ஸ் இருக்கையில் தனியாக டிரைவர்ஸ் வரையில் என்ன செய்வாங்க, டோர் லாக் பண்ணாமல் இருந்தால் டோரை டக்குன்னு திறந்து, இல்லைனா டோர் தட்டி அட்ரஸ் ஏதாவது பேசுகிற மாதிரி நம்ம கதவு திறக்கல டக்குன்னு கதவு திறந்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, அப்பிட்டு ஓடிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஜித்தாவில் நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனோட திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு மிஸ் ஆயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க பைக்கில் வரையில் அப்படியே தட்டி பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. ரோட்டில் ஃபோன் பேசிட்டாங்கன்னா தட்டி பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. திருடுனா கையை வெட்டுறாங்க, அப்படி இருந்து எப்படி திருடுறாங்கிற ஒரு டவுட்ஸ் வரும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மெயினான சிட்டிஸில் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த இடத்துல திருடுனா போலீஸ் வந்து அவங்கள கேட்ச் பண்ணி பிடிச்சிருவாங்க அந்த கேமரா மூலமாக வச்சு. ஆனால் அவங்க திருடுற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஏரியா, இந்த மாதிரி இருட்டான பிளேஸு, ஒரு ஸ்ட்ரீட், சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டில் அந்த சைடெலாம் போகையில் என்ன செய்வாங்க, ஆட்களை மடக்கி அடித்து அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அவங்கள பிடிச்சி கொடுத்தா தான் நம்மளால தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். எந்த நாட்டு சட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இவன் தான் திருடா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அவனை வந்து நம்ம சாட்சிகளை வச்சு எல்லாமே இது பண்ணாலும் பொய் சாட்சிகளை வச்சு தப்பிச்சுடுவாங்க மற்ற நாடுகளில். இங்கே வந்து அப்படி தப்பிக்க முடியாது. ஆனால் நம்ம திருடனை பிடிச்சி கொடுத்தா தான் நம்ம கைவிட்டு வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இந்த நைஜீரியன்ஸ், எத்தியோப்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஓடி போய் நம்ம பிடிக்கணுங்கிறது வந்து நான் சாதாரண விஷயம் இல்லை. எப்போவுமே திருடுறானா ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து காரில் உட்காந்துக்கிறோம், ஒருத்தவங்க திருடுவான் ஓடுவான், அப்படியே நம்ம விரட்டி போனால் கூட நம்மளை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அவங்க ப்ரிப்பராக தான் வருவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து சவுதி அரேபியன்ஸ்கிட்ட வந்து திருட முடியாது. ஏன்னா சவுதிஸ் வந்து மோஸ்ட்லி காரில் வந்து பெரிய பெரிய சவுதிஸ்லாம் கன் வச்சுருப்பாங்க, அப்புறம் கத்தி வச்சுருப்பாங்க. கன் இருந்தால் அவன் சுட்டு கூட பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருவான். அதே அவங்களுக்கு தெரியும், சவுதிஸ்ட்டை வந்து நெருங்கவே மாட்டாங்க. புதுசாக சவுதிக்கு வர இந்தியன்ஸ், இந்த மாதிரி நேபாளிஸ், பங்களாதேசி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிச்சி அடித்து ஃபோன்லாம் அப்புறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போகையில் ரோட்டு ஓரமாக ஃபோன் பேசிட்டு போகிறதுலாம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் காரில் போகையில் எப்போவுமே சென்டர் லாக் பண்ணிக்கிறேங்க. சென்டர் லாக் பண்ணி அவனும் வந்து தட்டினா கூட கதவை திறக்காதீங்க, காரோட டோர் திறந்துடாதீங்க, கிளாஸ் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஏன்னா கையில் என்ன இருக்கோ அப்பீட்டு ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் திருடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நம்ம பிடிச்சி கொடுத்து, நம்மளை திருடிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சி ஓடி போய் இது பண்ணி நம்ம பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சா மட்டும்தான் அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதெல்லாம் நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. அவன் கையில் டப்பா வச்சுருப்பான், அப்புறம் கார் வச்சுருப்பான், ஒரு இடத்துல ஓடிடுவான், டக்குன்னு பிடிக்கிட்டு ஓடிடுவான். ஸோ நம்ம தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம்.